இளையராஜா கச்சேரி, சமையலுக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஆள், குன்னக்குடி வயலின், பழையப்பட்டி தவுல், போடுற பந்தலும் வைக்கிற கட் அவுட்டையும் பார்த்து கல்யாணமா இல்ல கட்சி மாநாடான்னு அவ வாய பொளக்கணும். என்னம்மா அண்ணே, இதெல்லாம் வேணாம். டே பாலு, அண்ணன் கல்யாணம் சாதாரணமா நடந்துச்சு, நம்ம கல்யாணம் இவ்வளவு ஆடம்பரமா நடக்கணுமான்னு நினைக்கிறியா? நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் அப்படிதான்டா நடத்துவேன். நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். பாலு, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. என்னது, பொண்ண பிடிக்கலையா? டேய், மாமா கிட்ட போய் சம்பந்தம் பேசி நாளெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? நான் உங்களை சம்மதம் பேச சொன்னேனா? நான் உங்களை நாள் குறிக்க சொன்னேனா? நான் அவளை கார்ல வைக்கிறேன் கட்டி வைங்கன்னு உங்க காலை பிடிச்சி கெஞ்சினா? உங்களுக்கும் அவருக்கும் தகராறு, இது சாக்கா வச்சு சமாதானம் ஆகணும். அந்த பொண்ணு பேர்ல வர சொத்தெல்லாம் நீங்களே வாங்கணும்னு நினைச்சீங்க, அதான் போய் பேசுனீங்க. யாரு? நான் சொத்து வேணும்னு நினைச்சேன். டேய், நீ அந்த பொண்ணு பழகினத அண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னா, அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். ஆமா, அம்மா அப்பாவோட சேரணும்னு அவங்களுக்கு ஆசை, அதான் உங்களை பேச சொல்லியிருக்காங்க. டே பாலு, நானா முடிவெடுக்கல. அம்மா கிட்ட கேட்டேன், சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். உங்களுக்கு எனக்கு தெரியாதா? அம்மா மிரட்டி சம்மதிக்க வச்சிருப்பீங்க. டே பாலு, என்ன வேணும்னாலும் சொல்லு. உன்னை கேட்காம போனது தப்புதான், மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். வாக்கு கொடுத்துட்டேன், கொடுத்த வாக்க நான் மீறினதில்ல. உங்களுக்கு உங்க வாக்கு முக்கியம், எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். நீங்க கட்டி வச்சுட்டு போயிடுவீங்க, காலம் பூரா கஷ்டப்படுறது யார்? நான். ஒப்பாட்டிக்கு பிறந்தவளை கட்டிக்கிட்டேன்னு இந்த ஊரே என்ன கேவலமா பேசும், அது தாங்கிறது யார்? நீங்க இல்ல, நான். டேய், அந்த பொண்ணோட பழகுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பாத்தியா? காதலிக்கிற பொண்ணை ஏமாத்துறது பாவம்டா. அதை பத்தி அந்த பொண்ணு கவலைப்படணும், நீங்க கவலைப்படக்கூடாது. அப்போ நீ அவளை கட்ட மாட்ட? மாட்டேன். இது வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துனீங்க, ஏமாந்தேன். இனி ஏமாற மாட்டேன். யாரு? நான் உன்னை ஏமாத்துறேன்? ஆமா. அம்மா உன்னை ஏமாத்துறாங்களா? அம்மாவாது எனக்கு என் மேல பாசமா இருந்திருக்காங்க. சொத்துக்காக உன்னைய பெருசா நினைக்கிற சூழ்நிலைக்காரி. டேய், பெத்த தாயவே தப்பா பேசுறீங்க. பாத்தியாமா? அப்பா சாகும்போது உனக்கு 7 வயசு. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? இப்ப அடிச்சனே இந்த கையால தாண்டா உன்னை தூக்கி வளர்த்த, சோறு ஊட்டின. நிறுத்துங்க. என்னடா சொன்ன? உன்னை பெத்தது மட்டும் தாண்டானா? எல்லாமே இவன் தாண்டா. நீ அம்மா வளர்த்த புள்ள இல்ல, அண்ணன் வளர்த்த புள்ள. வளர்த்ததுக்காக இவர் கை நீட்டி அடிப்பாரு, நான் பொறுத்துக்கணுமா? ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பாலு, விடுங்க, நான் சொல்றதை கேளுப்பா. அம்மா புரியும், சந்தோஷமா இருங்க. பாலு, பாலு, நான் சொல்றதை கேளுப்பா. இத பாரு, 10,000 ரூபாய் என்னடா, 50,000 ரூபாய் தர்ற, இல்ல 5 லட்சம் ரூபாய் தர்ற, ஆனா எதுக்காகன்னு சொல்லு. 10,000 போதும் பெரியப்பா. வேலைக்கு சேர்ந்து முதல் மாசம் சம்பளம் வாங்குற வரைக்கும் செலவுக்கு வேணும். இத்தனை சொத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் எதுக்கு அனாதையா போகணும்? சொத்து சொத்து சொத்து, எனக்கு ஒரு மண்ணு வேணாம். எல்லாம் அவரே அனுபவிக்கட்டும். எப்போ கை நீட்டி அடிச்சிட்டாரோ அப்பவே எல்லாம் அத்து போச்சு. அண்ணன் தம்பி, புருஷன் பொண்டாட்டி, அப்பா புள்ள, இப்படி ஊருக்குள்ளார தகராறு இல்லாமையா இருக்குது. ஆனா அதுக்குன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குதல்லப்பா. எப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலையோ அப்பவே சொத்து பத்துக்களை பிரிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை பாக்குறதா நல்லது. சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டா அவ்வளவுதான், கொலையே பண்ணிடுவார். ஏன், எதுக்கு? நீ என்ன ஊரா சொத்தை கேக்குற? உன் சொத்தை கேக்குற, அதை அவன் எல்லாரும் சொல்லிடுவானா? சரிப்பா, அடிக்கடி தகராறுக்கு அப்புறம் உங்க அண்ணனை நேரடியா பார்த்து பேச பயமா இருந்ததுன்னு வச்சுக்கோ. பொறுப்பை பெரியப்பா மாதிரி ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிரு. அவங்க உனக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருவாங்க. எப்படி? அப்படி கேடு. இந்த மாதிரி 1000 விவகாரங்களை உங்க அண்ணன் பஞ்சாயத்து பண்ணி பாகத்தை பிரிச்சு கொடுத்துருக்கான். நீ மட்டும் தைரியமா இருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா நீ சுத்த பயந்தாங்குழியா இருக்கிறியே. நான் எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? இப்போ நான் இந்த ஊர் விட்டு போனாதான் நான் பயந்துட்டு ஓடுனதா சொல்லுவாங்க. இப்ப சொல்றேன், நான் இந்த ஊர் விட்டு போறது இல்ல. பெரியப்பா, நீங்க தாராளமா போய் கணக்கிட்டு பேசுங்க. நான் தனியா வாழ விரும்புறேன்னு சொல்லுங்க. என் பங்கு எனக்கு தர சொல்லு. ஆண் பிள்ளையா இருந்தாலும் இப்ப நீ ஆண் பிள்ளை. என்கிட்ட சொல்லிட்டியல்ல, இந்த விவகாரங்களை நான் பாத்துக்கிறேன், நீ நம்ம வீட்லயே தங்கு. டேய், கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லு. நாளைக்கு இவங்க அண்ணனை போய் பாப்போம். பெருசு, ஐயோ, அவங்க அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னதுமே இந்த ஆலமரம் தள்ளாடுது. அது ஒண்ணும் இல்லப்பா, இவங்க அண்ணன் தம்பிகளை பிரிக்க போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கத்தான் செய்யும். நீங்க அவனை அழைச்சிட்டு உள்ள போங்க. பாலு,
இனிமே இது பெரியப்பா வீடு இல்ல, உன் வீடு மாதிரி. உள்ளார போப்பா. என்ன பெரியப்பா நின்னுட்டீங்க? எனக்கு என்னமோ இந்த வீட்டு வாசப்படி முதிக்கிறதுல இஷ்டமே இல்லை. உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். சரிவா? இல்ல பெரியப்பா, நீங்க போய் பேசுங்க, நான் இங்கே நிக்கிறேன். அதுவும் சரிதான். அம்மா கல்யாணி, நாங்க வர்றதா சொல்லி அனுப்பிச்சிருந்தோம். வீட்டுக்காரர் இருக்காரா? வராரு. பெரியப்பா, ஜென்ம ஜென்மத்துக்கு அவனுக்கு சேரக்கூடாது, அப்படி பிரிச்சு விட்டுறணும். டேய் பெரியப்பா கார்டு எடுத்து வச்சிட்டார்ல, அப்புறம் என்னடா? விளக்கேத்துறது கூட ஆள் இல்லாம பண்றேன் பாரு. ஆஹா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். என்ன பெரியப்பா, எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? வந்தவங்கள வாங்கன்னு கேட்காம ஏன் வந்தேங்கிற மாதிரி கேக்குறீங்க. இது எங்களுக்கு அவமானமா தான் இருக்கு. என்ன பண்றது, நாங்க பொது வேலைன்னு வந்தாச்சு. மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? என்ன பெரியப்பா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வாங்க உட்காந்து பேசலாம். இப்போ ஒரு வீடுன்னு இருந்தா முன்னாலையும் வாசப்படி இருக்கும், பின்னாலையும் வாசப்படி இருக்கும். அதே மாதிரி தான் சொந்தம்னு இருந்தா முன்ன பின்ன இருக்குதானே செய்ய. ஆமா ஆமா, எத்தனையோ வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு அண்ணனே முன்னாடி இருந்து பஞ்சாயத்து பண்ணிருக்காரு. இது அவருக்கு தெரியாதா? நேரா விஷயத்துக்கு வாங்க. வேற ஒண்ணும் இல்ல, உன் தம்பிக்கு தனியா தொழில் தொடங்கணும்னு ஆசை வந்திருக்கு. பண்ண சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும் வாங்கிக்க சொல்லுங்க. வாங்கிக்கலாம், ஆனா அவனுக்கு தனியாவே வாழ்க்கை அமைச்சுக்கலாம்னு ஆசை வந்துருச்சு. நான் வேணான்னு சொல்லலையே. நான் சொல்ல வந்தது அதேதான். அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா அவன் வாழ்க்கை அமைச்சுக்குவான். எந்திரியா, யார் வீட்டுல வந்து யாருகிட்ட சொத்து பிரிக்க சொல்றீங்க? வெளியே போங்க. யாருக்கு சொத்து கொடுக்க சொன்னான்? உன் தம்பிக்கு தானே கொடுக்க சொன்னான். அவனுக்கு உரிமை இருக்குல்ல? அவன் உரிமை பேச நீ யாரா? நாராயண ரெட்டி, விஷத்தை கைக்கிட்டியே. உன் குணம் தெரியாம உன் பேச்ச கிட்டு குடிச்சு ஒரு ஆப்பாக்கிட்டு இருக்கான். ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட, எங்க வீட்டு விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க. இது பாருமா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. எனக்காக நியாயம் பேச வந்தவங்களை வெளியே போக சொல்றது என்னைய செருப்பால் அடிக்கிற மாதிரி. டேய், நான் சரிசமா பாதி பங்கு கேட்கல. நீங்க கஷ்டப்பட்டு பாதுகாத்த சொத்து. அதனால நீங்க இஷ்டப்பட்டு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். எவ்வளவு தங்கமான பையன், நியாயமா கேக்குறான். இந்த மாதிரி புள்ளைய நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது. டேய், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல பாகப்பிரிவினுங்கிற பேச்சுக்க இடம் இல்ல. ஏதோ பெரியவங்க முன்னாடி எனக்கு சேர வேண்டியது கொடுத்தா சரி, இல்ல நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். கோர்ட்டுக்கு போவியா ராஸ்கல்? சும்மா மிரட்டாதீங்க. இந்த மாதிரி மிரட்டி மிரட்டி என்ன வீட்டுல ஒட்ட விடாம ஸ்கூல் காலேஜ் அனுப்பிச்சிட்டீங்க. ஒரு வப்பாட்டி போன என் தள்ள கட்ட பாத்தீங்க. என் வாழ்க்கையை குட்டிச்சோராக்கிட்டு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பெரிய மனுஷனா ராஜா வாழணும்னு பாக்குறீங்க. டேய், யார பத்தி என்ன வார்த்தை? என்ன வார்த்தை கேட்ட? டேய், நீ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு வினாடியும் கனவு கண்ட என்ன பார்த்தாடா இப்படி கேட்ட? இவனை வெட்டி புதைச்சிட்டு நான் மறுமணம். நல்லா அடிங்க. அதுக்கெல்லாம் பயப்பட காலம் மலையேறி போச்சு.